ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் சாட்சியாக நடத்தின தேவாதிதேவனுக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். ஒரு போன 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் இதே மாதிரிக்கு 17ஆம் தேதி நம்ம ஜெபத்தில் இருக்கக்கூடிய ஆள் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் 9:15 கரெக்டாக ஆப்ரேஷன் தேட்டரில் உள்ள தள்ளிட்டாங்க, கூட்டு போயிட்டாங்க. அப்போ எஸ்ப்பா நீங்கள் டாக்டர் விசேஷத்தை ஆண்ட கொடுங்க, எழுப்பில் ஜெபிக்கு மூலமாகவும் ஜெபித்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தான்ப்பா ஆசீர்வித்து இந்த ஆப்ரேஷனில் லகுவாக முடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு படுத்துருந்தேன். அப்போ அவங்க ஊசி போட்டோன்னே அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. கரெக்டாக 1 மணிக்கு தான் அந்த தெளிச்சல் வந்து படி இப்போ ஏசப்பா வலிக்கே அப்படின்னு ஒரு சத்தம் கிடச்சி, அவ்வளோதான். பிற அதுக்கடுத்து அவங்க அதுக்குள்ளே ஊசியெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுநாள் அந்த வெளியில் இப்போ கொண்டு போய் வேர்லக்கில் மாற்றிட்டாங்க இடம். அப்போ இப்படி ரொம்ப சோர்வாக இருக்குன்ட்டுருக்கையில் ஃபோன் வந்து ஆப்பிடுச்சு. அண்ணாச்சி வந்து என் வீட்டு பொம்பளையாளுக்கு ஃபோன் போட்டு எப்படிங்க என்னென்னு கேட்டாங்க. அப்போ அண்ணாச்சி நீங்கள் எனக்காண்டி ஜெபம் முடியுங்க, ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொல்லியும் அண்ணாச்சி சொன்ன வார்த்தை, ஆண்டவர் விசேஷ ஞானத்தையும் சத்துவத்தையும் தந்து உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்விப்பார். இப்போவே சோமாம்னா ஒரு பரிசுத்தாவி வந்து நிரம்புனதை நம்ம அந்த இடத்துல இப்போ உணர முடிஞ்சது. அடுத்து ஒரு தாயை போல் தகப்பனை போல் ஒரு அரவணைக்கிற ஐக்கியம். அக்காவும் அண்ணாச்சியும் வந்து தம்பியும் வந்து அன்றைக்கி வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆண்டவர் நான் இந்த வாரத்துலையும் வந்து ஜாட்சியாக நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பூரண சுகம் தரணும். நீ ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் நன்றி. பிரசனாமத்தை மகிமைப்பட்டதாக. இந்த மாதம் கூட என் மனைவி சென்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் சித்த வச்சு கூட்டிகிட்டு போனார். ஆனாலும் அவங்கள தான் குடும்பத்தில் பொம்பளைகளும் நம்ம ஊழியத்தை வந்து பார்த்தா தான் ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது என்ன செய்யுது தெரியுது. நீ அந்த கஷ்டத்தை மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டா. எவ்வளோ தூரம் போகிறோம் மெட்ராஸில் மணிக்கணக்கில் பஸ்ஸில் போய் அன்றைக்கி 11-12 சென்டர் என்ன செய்திருக்கு ஜெபம் நடந்திருக்கு. அல்லேலூயா. அவங்களும் ஜோயல் கூட 11 மணி வரைக்கும் அவளும் கூட இருந்திருக்கா. எல்லாம் பார்த்துட்டு வந்து பேசுவாள். அது மாத்திரமில்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு சீசன் தையல் சீசன் நேரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்துருக்குது. இப்போ அண்ணன் ஃபோன் பண்ணி, தம்பி நீ கள்ளக்குறிச்சி உழுது போகல, நீ வீட்டில் இன்னைக்கு வீட்டில் தச்சுக்க, நான் வேறு யாராவது அனுப்புதணும் அப்படின்னு சொல்லி 2-3 நாள் ஃபோன் பண்ணேன். இல்லைண்ணா நான் முயற்சி பண்ணிட்டேன், அந்த ஊழியத்தை குறி வச்சு தான் நான் தச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் தைரியமாக நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டேன். அல்லேலூயா. நான் நினச்சேன், உள்ளத்தில் என்ன நினச்சேன்னா, சென்னை ஊழியம் முடித்து வந்திருப்பாங்க, அவையோட பழபடி ஒரு ஊழியத்துக்கு புது ஆள் போனால் அது ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு வந்து ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், அங்கே எத்தனை மணிக்கு கூட்டம் முடிக்கணும், எத்தனை மணிக்கு பழைய ட்ரெயினை பிடிக்கணும், எப்படி வண்டியை போடணும், சத்திரத்தில் டக்குன்னு வீட்டுக்கு என்ன செய்யலாம். புது ஆளை போனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் ஒரு ஞானத்தை தந்து இந்த ஊழியத்து ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கும் போயிட்டு வர கர்த்தர் என்ன செய்தார், உதவி செய்தார். என்னுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அது மாத்திரம் இன்றைக்கி முழுவதும் நடந்த ஜெபம் எனக்கு ஒரு பெரிய பலனாக இருந்தது. அவனோட ஓமைகளை பற்றி பேசும்போது ஒரு பெரிய பலத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு தந்தார். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமையுண்டதாக. நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. என்னை ஊழிய பகிர்மானம் சொல்வது அண்ணன் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக சோதரும். இந்த திங்கட்கிழமை நாங்கள் பரிசுத்த ஆவிக்கான ஜெபத்துக்கு வரும்போது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நல்ல ஒரு விடுதலையோடு கடன் சொல்லக்கூடிய கிருபையை தந்தார். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் ஜெபம் இருந்துச்சு. 11 to 1 மணி வரைக்கும் விருப்பப்பட்டவங்க ஜெபம் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் கொடுத்தாங்க, அறிவுகள் கொடுத்தாங்க. பதினி அடிப்படையிலும் அன்றைக்கி வீட்டில் லீவுனோடனே வியாபாரம் இல்லைன்னொன்னே அந்த ஜெபத்துக்கு வரும்போது அன்றைக்கி கொடுத்த ஒரு வார்த்தை எப்படின்னா, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21 வசனம் எனக்கு ஒரு பலனுள்ளதாக இருந்துச்சு. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களே இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். அப்போ எந்த பாத்திரம்லாம் கனம் உள்ளது அப்படின்னா, வெள்ளியும் பொண்ணுமான ஒரு பாத்திரம் கனமுள்ள பாத்திரம், மரமும் மண்ணுமான பாத்திரம் கனவீன பாத்திரமான பாத்திரம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 21 சொல்லுங்க, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும்
எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நறுக்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். நான் இந்த ஒரு வார்த்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். என்ன வார்த்தை பிடிச்சுன்னா, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். ஏசப்பா, நான் உமக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக இருக்குன்னு சொல்லி மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். ஹல்லேலூயா. நான் எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக இருக்கணும் ஏசப்பா. என் வாழ்க்கை, என் குடும்பம், என் தொழில், நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எல்லாம் உமக்கு உகந்த, உமக்கு உபயோகமான செயல்படக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி அன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு போனோம். அன்றைக்கி அந்த ஒரு மணி நேரம் தான் எங்களால் முடிஞ்சு. அந்த 1 மணி நேரம் எப்படி டைம் போனதே தெரியல. கொடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பலனாக இருந்துச்சு. உண்மைக்கு ஏசப்பா, என் வாழ்க்கை உமக்கு உபயோகமானதாக இருக்கணும், நீங்கள் விரும்புகிறதை செய்யணும், நீங்கள் செயல்பட, நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அவள் அத்தனையும் நாங்கள் என்ன செய்யணும்னா செய்யணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போகக்கூடிய கிருபையை தந்தார். அதோடு மாத்திரமே அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊரில் வனாந்திர ஜெபம் நடந்துச்சு. அதில் கொடுத்த அதில் நாங்கள் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த ஒரு ஜெபம் எனக்கு பலனுள்ளதாக இருந்துச்சு. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தையும் படி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த ஒரு ஜெபமும் எனக்கு பலனுள்ளதாக இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வாசத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர், நாங்கள் என்ன செய்யணும்? தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். இல்லை, ஆகையால் மற்றவர்கள் தூங்கவெல்லாம் இணைஞ்சிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கணும். அதுக்கடுத்து கொலோசியரில் இதே வசனம் இருக்குது. 4வது அதிகாரம் 2வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தின் விழித்திருங்கள். ஆண்டவர், இன்னும் நான் விழித்திருந்து ஜெபிக்கணும்ப்பா, என் ஆவி இன்னும் விழித்திருக்கணும், என் ஆத்மா விழித்திருந்து ஜெபிக்கணும், நான் தூங்குற போல நான் இணைஞ்சிடக்கூடாது, தூங்கிட்டு இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாளில் ஜெபிச்சு வரக்கூடிய கிருபை தந்தார். இப்படி ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கும்போது நல்ல ஒரு ஜெப ஆவியை தந்துட்டுருக்காரு. இந்த நாளையும் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியை நல்லா பலப்படுத்துவதை நல்லா அறிய முடியுது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்னும் பலப்படுத்தி, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராய் நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக ஒவ்வொருத்தர் சொன்ன சாட்சியும் நல்ல ஒரு எழுப்புதலான சாட்சி. அல்லேலூயா. அவங்க உண்மையிலே ஒன்றையும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை, நடந்ததை அப்படியே தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. கண்களை மூடி தேவன் இதுவரைக்கும் தந்த பாடலுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, இந்த 10வது மாதத்தில் இந்த பவர் ப்ரேயரில், பௌர்ணமி ஜெபத்தில் நீர் எங்களுக்கு தந்த பாடலுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களை உணர்த்தின காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த ஜெப குறிப்புகளுக்காய் ஸ்தோத்திரம், ஜெப குறிப்பில் கொடுத்த பதிலுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்த நிச்சயத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சாட்சி சொன்ன ஊழிய பயிர்மானம் பயிர்ந்து கொண்ட எல்லா ஊழியர்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஊழியம் செய்த இடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் விசேஷித்த பாதுகாப்போடு என்ன நடத்துங்கப்பா. இன்னும் அநேக இடங்களில் சாட்சியும் ஊழிய பயிர்மானமும் ஒரு எழுப்புதலாக இருந்து அநேக விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வர உதவி செய்யுங்க. ஊழியத்தை முக்கியத்துவப்படுத்துகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இருப்போம் பெரிய கிருபையோடு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து எங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்தும். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புத ஆவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பவர் ப்ரேயர் அல்லது பௌர்ணமி ஜெபம், இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், அதை பவர் ப்ரேயருக்கு வந்திருக்கிற யாவரையும் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நல்ல பாடல்களையே தந்தார், துதி வேலையை தந்தார், ஜெப வேலையை தந்தார், ஊழிய பகிர்மானத்தை தந்தார். ஆண்டோடைய வார்த்தை ஆண்டு நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த பவர் ப்ரேயரில் இந்த பவர் எனக்கும் வேணும், எங்களுக்கும் வேணும். அந்த பவரோடு நாங்கள் இந்த இடத்த விட்டு கடந்து செல்ல உதவி செய்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆவினாலும் ம் 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 ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்தன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வல்லமை என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு, பரிசுத்த ஆவி இருந்தது, அந்த வல்லமை இருந்துச்சு. இந்த அபிஷேகம்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நடத்துச்சு. ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியினுடைய ஆவியானவர் வல்லமை தேவை என்றால் எனக்கும் உங்களுக்கும் மிகவும் அதிகமான வல்லமை தேவை. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. அவர் அதிகமான கிருபையை தருகிற ஆண்டவர், அதிகமாக அளவில்லாமல் அபிஷேகிக்கிற ஆண்டவர். நம்ம எல்லாருக்கும் தேவையான அபிஷேகத்தையும் வல்லமையும் தந்து இந்த ஜெப வேளையில் என்னையும் உங்களையும் நிரப்பி அனுப்புவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது வல்லமையில் நிறைந்தவராய், அபிஷேகத்தில் நிறைந்தவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும், வியாதியின் மூலமாய் கஷ்டப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். அதோடு மாத்திரமல்ல, மரித்தவர்களையும் என்ன செய்தார் ஆண்டவர்? உயிரோடு எழுப்பினார். அந்த வல்லமை நமக்கும் வேணும், அந்த வல்லமை எனக்கும் வேணும். அந்த வல்லமை இந்த இடத்த விட்டு போகும்னால நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு போகணும். இந்த வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம்? கேட்டு இந்த இடத்த விட்டு கடந்து சொல்லுவோம். ஆண்டவருக்குள்ள இந்த வல்லமை என்னெல்லாம் செய்ததோ அதே வல்லமை நமக்கும் என்ன செய்யணும்? வேணும் என்று சொல்லி நம்ம ஜெபித்தோம். காலையில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் நம்ம விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அது வல்லமை இருந்தால் தான் அதெல்லாம் நம்ம செய்ய முடியும். பாருங்கள், அது என்னெல்லாம் போடப்பட்டிருக்கு. முதலாவது பிசாசுகளை வாசிங்க. பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சேதப்படுத்தாது, கைகளை வைப்பார்கள். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் விசுவாசிக்கிற எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வரும் பொழுது நம்ம என்னெல்லாம் செய்வோமா? என் நாமத்தினாலே பிசாசை கண்டு நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். அது நம்ம கண்டு அந்த பிசாசு என்ன செய்யும்? பயப்படும். பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை ஆண்டவர் நமக்கு பிசாசை துரத்துகிற அபிஷேக வல்லமையை தந்திருக்கிறார். நவமான பாஷையை பேசுகிற அபிஷேகத்தின் வல்லமையை தந்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, சர்ப்பங்களை சர்ப்பத்தை நம்ம கையில் தூக்குவோம், அது நம்மளை என்ன செய்யாது. யார் இந்த சர்ப்பம் பாதுகாத்துச்சு? பவுல் குளிருக்கு விறகு பொறுக்கி அந்த தீ அனலில் போட போகும்போது கையில் என்ன பாம்பு கடிச்சுதான்? இன்றைக்கி உலகம் முழுசும் சொல்கிற அதிக விஷமுள்ள பாம்புனா இதுதானா? விரியன் தான். அந்த விரியன் பாம்பு கடிச்சது. எல்லாரும் நினச்சாங்க இந்த விரியன் பாம்பு அவர் கையில் கடிச்சது இப்போ செத்து போயிடுவார், வீக்கம் கண்டுரும், வீக்கமாயிரும், உடல்லாம் வீங்கும், அப்படியே முறதள்ளுவார், அப்படியே செத்துடுவார்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? ஆவியின் வல்லமை அவர்களை இருந்ததுனால வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. தீயில உதறிட்டு தைரியமாக நின்னார். அந்த தீவில் உள்ள அத்தனை பேருக்கும் சுகம் கொடுக்கிற அபிஷேக வல்லமை இருந்துச்சு. இந்த வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவர் என்ன. இந்த வல்லமையோடு தான் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற நீங்களும் நானும் கடந்து செல்ல போகிறோம். இந்த வல்லமை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தரணும்னா நமக்குள்ளின் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நிரப்பின அதே வல்லமை எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் ஜெப ஆலயத்தில் போய் நின்னோன்னு சொல்வார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இன்னைக்கு இங்கே இருக்கிற நீங்களும் நானும் தைரியமாக அந்த வார்த்தையை சொல்லணும். இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசனின்னு சொல்லப்பட்டது, சுவிசேஷத்தில் இயேசுவின் மூலம் நிறைவேற்றினது. அதனால தான் அவர் அவருடைய வாழ்க்கையில் அபிஷேகம், வல்லமை, பிசாசின் பிடியில் அகப்பட்டவங்கள குணமாக்கினார். கையெல்லாம் பாதி கை இல்லாட்டாலும் முழு கை என்ன செஞ்சிடும்? வளர்ந்துடும். பிறவி சப்பானியெல்லாம் எழுப்பி குதித்து நடக்க வச்சது அவருடைய அபிஷேக வல்லமை தான். உயிரோடு இறந்து போனவங்கள உயிரோடு எழுப்பினது அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையா. மரணத்தின் பிடியில் இருக்கிறவங்கள மரண சமயத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி
குணமாக்குனது ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை. இந்த வல்லமையை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தரும்படியாக அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கடந்து செல்ல போகிறோம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் இந்த ஆவியின் வல்லமை எப்படி நடத்துச்சுன்னு சொல்லி நம்ம வாசித்து தியானித்து நம்ம இந்த செய்தி வேளையில் நம்ம நிறைவு செய்யலாம். ஒரே ஒரு சம்பவத்தை பார்ப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் நிறைந்தவராய் செய்த ஒரே ஒரு அற்புதத்தை இந்த வேளையில் நாம் பார்க்கலாம். மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க்கு 5:25 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு அவள் என்ன பண்ணினாலாம் பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். வஸ்திரங்களையெல்லாம் தொட்டன்னு தான் வந்தானா என்ன நடந்துச்சு பாருங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது வல்லமையின் ஆவியானவர். அந்த வல்லமை புறப்பட்டு வந்துச்சுன்னா அது 12 வருட வியாதியும் குணமாயிரும், 18 வருட வியாதியும் குணமாயிரும், 38 வருட வியாதியும் குணமாயிரும், காலமெல்லாம் இருக்கிற வியாதியும் குணமாயிரும். அல்லேலூயா. நம்ம 12 வருட வியாதியோட இருந்தாங்க. இங்கே எத்தனை பேர் இந்த 12 வருஷமாக அந்த பாடு இருக்குது? 10 வருஷமாக அந்த வேதனையில் இருக்கிறேன், 10 நாளாக அந்த வேதனையில் தான் இருக்கிறேன், 10 மாதங்களாக அந்த வியாதியில் இருக்குன்னு நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோமோ தெரியாது. இந்த வல்லமை இன்னைக்கு நம்ம மேலே புறப்பட்டு வந்து இந்த வல்லமை நம்முடைய வியாதியை குணமாக்க போகிறது. இந்த வல்லமை நம்முடைய வீடுகளில் உள்ள பாடுகளை சரி செய்ய போகிறது. இந்த வல்லமை நம்ம பிள்ளைகள் மூலமாய் நம்முடைய சரீரத்தின் மூலமாய் நம்முடைய தொழிலின் மூலமாய் பணியின் மூலமாய் ஊழியத்தின் மூலமாய் எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மளை குத்தி கொண்டு பாடுபடுத்தி கொண்டிருக்கிறதோ அத்தனை பாடுகளில் இருந்தும் அந்த வல்லமை புறப்பட்டு வந்து நம்மை குணமாக்கும். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் விட்டுலாம் செலவழிச்சிட்டாங்க. ஏதாவது கொஞ்சமாக சுகம் கிடச்சிதா? சற்றாகிலும் குணம் இல்லை. ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வரப்போகிறாரு, நான் அவரை என்ன செய்ய போகிறேன்? இந்த கூட்டத்துக்குள்ளே போய் பார்த்து அவர் வஸ்திரங்களை நான் என்ன செய்யணும்? தொடணும்னு வந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவில் ஒளிஞ்சு போய் லேசாக அந்த வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க? தொட்டாங்க. அந்த வஸ்திரத்திலேருந்து என்ன புறப்பட்டு வந்துச்சு? வல்லமை புறப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. இயேசுடைய செய்கையில், இயேசுடைய செயலில் வல்லமை இருக்கிறது. அவர் வல்லமையினால் நிரப்பப்பட்டு 10 அப்போஸ்தலர் 10:38 அந்த வசனம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வல்லமை இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் கிரியை செய்கிறதை நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. உடனே அவர் கேட்காரு, என்னிடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுதே அப்படின்னு கேட்காரு. சீசர்கள்லாம் எல்லாம் என்ன சொன்னாங்க? அப்படியா, வல்லமை புறப்பட்டு போச்சா? அது யார் அந்த வல்லமை பெற்றா அப்படி கேட்டாங்களா? இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. இதை செய்தவனை காணும்படிக்கு இது யார் செய்தாங்கிறத சுற்றி பார்க்குறாரு ஆண்டவர். தன்னிடத்திலிருந்து சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு என்ன சொன்னார்? என்ன சொல்லியிருப்பா? ஆண்டவரே, 12 வருடமாக ஒரு போராட்டம், ஒரு பயங்கரமான வியாதி என்னை ஆட்கொண்டு இருக்கிறதப்பா. நான் எல்லாம் ஒருத்தங்க இந்த அண்ணன் ஒரு டாக்டர் சொன்னால் அங்கே போயிருக்கேன், இந்த அக்கா ஒரு டாக்டர் சொன்னால் எந்தெந்த டாக்டர்லாம் சொன்னாங்களோ எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன். எனக்கு என்ன கிடைக்கல? சுகமே கிடைக்கல. அதோடு மட்டும் இல்லை, இல்லாததெல்லாம் விற்று என்ன செஞ்சுட்டேன், எனக்கு உண்டானதெல்லாம் செலவழித்தும் பார்த்துட்டேன். நான் சற்றாயிலும் கொஞ்சமாவது ஒரு விடுதலை இருக்கா? இல்லை. ஆனால் அன்றைக்கி ஒரே ஒரு நம்பிக்கையில் ஆவியினால் எனக்கு விடுதலை கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியின் விடுதலை தான் எனக்கு பெரிய மெய்யான விடுதலைங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த பவர் ப்ரேயருக்கு வந்திருக்கேன். இந்த பவர் ப்ரேயரில் அட்டன் பண்ண எனக்கு இந்த பவர் வந்து தான் என் மேலே இருக்கிற எல்லா
எல்லா உபத்திரங்களும் வெளியே போகணும், எல்லா பாடுகளும் என்னை விட்டு வெளியேறணும். என் மனதில் இருக்கிற போராட்டம், என் சரீரத்தில் இருக்கிற போராட்டம், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற போகுது. ஆண்டவர் நீங்கள் வெளியேற்றலைன்னா அந்த இடத்த விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் மாட்டேன், விடவே மாட்டேன். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நாளும் நீர் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் அபிஷேகத்தையும் எங்களை தந்தால் ஒழிய அந்த இடத்தோடு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். உம்மால் செய்யக்கூட எல்லா அதிசய அற்புதங்களும் என்னால் என்ன செய்யணும். நம்ம சுவிசேஷம் சொல்லி ஒரு சிலர் மனம் திரும்பதை விட வெளிப்படையான அற்புதங்கள் நடந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர் ரட்சிப்பார். ஒரு கை கால் விளங்காத ஒருவரை நம்ம இந்த நாளில் ஜெபித்து ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி இந்த கால் வளர்ந்தவர் நடந்துட்டார்னு வைங்களேன், இந்த ஊரே இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், நிற்கும். இந்த வல்லமை வேணும்னு எல்லாரும் கேட்டுட்ருக்கேன். நாங்கள் இந்த வல்லமைக்கு ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்க, ஊழியத்தை எல்லாரும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வல்லமை நமக்கு என்ன செய்யணும், வெளிப்படையான அற்புதங்கள் நம்முடைய அபிஷேக ஜெபத்தில் நம்முடைய ஜெபங்களில் என்ன செய்யணும், உண்டாகணும். நம்முடைய பவர் ப்ரேயரில் உண்டாகணும். அந்த பவர் தான் இந்த 12 வருட பெரும்பாடாள ஸ்திரீயை என்ன செஞ்சிச்சு, ஒரு நிமிடத்தில் தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. நம்ம வீட்டில் வந்து ஜெபிக்க வந்த உடனே அவங்களுக்கு வல்லமை புறப்படணும். அந்த வல்லமை அவங்கள குணமாக்கணும், அந்த வல்லமை அவங்கள அபிஷேகிக்கணும், அவங்கள விடுதலை கொடுக்கணும். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணார். நான் நிறைய இடத்தெல்லாம் பார்த்துட்டேன், அங்கெல்லாம் பவர் இல்லை, இங்கே தான் ஓன்ட்ட தான் பவர் இருக்கான்னு கேட்டு வந்தேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனார். இன்றைக்கி அவர் பவரோடு இருக்கிறார். ஆனால் பவரான ஆண்டவரை விட்டுட்டார். ஆண்டவர்கிட்ட வரல, ஆனால் நல்ல சுகமாக பவராக இருக்கிறார். நல்ல நேற்று கூட நான் அவரை பார்த்தேன் பைக்கில் போகும்போது, நல்ல சுகமாக இருக்கிறாரு, பவராகவும் இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவருடைய பவரை என்ன செய்யலை, அவர் விட்டுட்டார். உலக இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுறவங்களாகவும் நிறையா பேர் இருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்மகிட்ட அந்த பவர் என்ன செய்யணும், வெளிப்படையாக வெளியேறணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்கும்போதே அந்த பவர் வெளியே போச்சு. அந்த பவர் ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செஞ்சுது, அதே அதிகாரத்தில் நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய பவர் என்ன காரியத்தெல்லாம் செஞ்சிச்சு. அந்த ஒரு பயங்கரமான பிசாசு பிடிச்சவனை என்ன செஞ்சிச்சு, விடுதலை கொடுத்துச்சு. எவீருடைய மகளை உயிரோடு என்ன செஞ்சிச்சு, எழுப்பிச்சு. அசுத்தாவி பிடிச்ச ஒரு மகனை யாராலும் கட்ட முடியாது. ஆண்டவர்கிட்ட அபிஷேகம் என்ன செஞ்சிச்சு, அவரை கட்டி அவர் பாதத்தில் உட்கார வச்சுது. அல்லேலூயா. அதோட மாத்திரம் இல்லை, எவீரு மகள் மரண அவஸ்தைப்பட்டிருக்கான்னு தான் போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் தான் இந்த வல்லமை புறப்பட்டுச்சு. அங்கே எல்லாரும் அந்த அம்மாலாம் சோலி முடிஞ்சு போச்சு, பிள்ளைக்கு வர வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னார். அவள் என்ன செய்யலை, நித்திரையாக தான் இருக்கா. அவள் என்ன செய்யலை, மரித்து போகலை. போனார், பிடிச்சி என்ன செஞ்சிட்டாரு, எழுப்பிட்டார். இது என்னது, தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமை இன்றைக்கி நம்ம பெற்று போகிறோம். இந்த வல்லமையை பெற்று போகிறோம். இந்த அம்மா ஒரு சுகத்துக்காக மாத்திரம்தான் அவருடைய சரீரத்தை தொட்டாங்க, அவருடைய வஸ்திரத்தை. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன, அது நீங்களும் இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு காரியத்தை தான் வந்து கேட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன வல்ல ஆசீர்வாதம்லாம் அந்த அம்மா கிடச்சி பாருங்கள். அதே அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை அவர் சொல்கிறாரு, அந்த மகளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி. வல்லமை பிரேயருக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம், நீ எப்படி போ, சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி. எல்லாரும் இந்த 3 ஆசீர்வாதத்தோடு போக போகிறோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. நீங்கள் எல்லாரும் என்ன விசுவாசத்தோடு வந்திருக்கீங்களோ அந்த விசுவாசம் நம்மளை என்ன செய்யும், ரட்சிக்கும். அடுத்த என்ன சமாதான குறைவோடு வந்திருக்கீங்களோ நீங்கள் சமாதானத்தோடு என்ன செய்ய போகிறீங்க, போக. என்ன வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ அந்த வேதனை நீங்கள் இந்த இடத்த விட்டு என்ன செய்ய போகிறீங்க. இந்த பவர் ப்ரேயர் அவ்வளோ வல்லமை உள்ளது. இந்த பவர் ப்ரேயர் அவ்வளோ பவரானது. இந்த அபிஷேகம் அத்தனை அத்தனை பலனை கொடுக்குறது. அதனால் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனுப்பி குணப்படுத்தினது போல் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறாரு, குணப்படுத்தி இந்த பவர் ப்ரேயரில் வந்திருக்க நம்மளை பவரோடு வெளியே அனுப்ப போகிறார். என்ன, எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் விசுவாசத்தோடு போக போகிறோம், சமாதானத்தோடு போக போகிறோம், வேதனை நீங்கி போக போகிறோம். தேவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணினார். அவர் இந்த உலகத்தில் சுற்றி திரியும் பொழுது நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எளிமை நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். முடிஞ்சவங்க எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து மேல் உள்ள வல்லமையும் இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அபிஷேகம் கடந்து அன்றைக்கு பெரும்பாலுள்ள சிறிய சுத்தமாக்கிறது போல இந்த கூடாரத்துக்குள்ள கடந்து வரும்படியாக, அவருடைய வீட்டுக்கு கடந்து வரும்படியாக, அவருடைய ஊழியத்தில் கடந்து வரும்படியாக, வந்திருக்க ஒவ்வொருடைய சரீரத்தில் கடந்து வரும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. நோயிலிருந்து விடுதலை இயேசு தருவார், நோயிலிருந்து விடுதலை இயேசு தருவார், நோயிலிருந்து விடுதலை இயேசு தருவார், விடுதலை இயேசு தருவார், அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. குருடவருக்கு அற்புதம் செய்பவர், நம்பி வந்த உங்களுக்கு அற்புதம் செய்திடுவார். குருடன் மூலவர் செய்தவருக்கு அற்புதம் செய்தவர், நம்பி வந்த உங்களுக்கு அற்புதம் செய்திடுவார். அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார் என்று, அற்புதம் செய்து விட்டார் என்று எல்லாரும் விசுவாசித்து தட்டி, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அனுபவிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். அந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்கள் மூலமாக இணைந்து ஜெபித்தவர்களே ஆசீர்வதியும், தடைப்பட்டவர்களே ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நடக்கிற ஆண்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். நீர் அற்புதம் செய்து விட்டீர் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எங்களை குணமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். பிசாசுடைய பிடி அகப்பட்ட எங்களை விடுதலை ஆக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் வெளிப்படையாக அனுபவிக்க உதவி செய்திருக்கிறேன். சாட்சி சொல்ல கிருபைகளை தாரும். எல்லாருடைய பிரயாணங்களை வாய்க்க செய்யும். மழைக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நல்ல மழையை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்து விட்டதுக்காக ஆண்டவருக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிடுறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபிங்க. டீ இருக்குது, எல்லாம் டீ சாப்பிட்டு போங்க.